John Valamo. Very good evening and pleasant evening, ladies and gentlemen, the galaxy of intellectuals, Your Excellency, invited guests, teachers, parents, and my dear students. I, Mrs. B. Sashikala, and my co-host, Mrs. Malati, have the honor to welcome you all to our annual extravaganza on this glittering evening. We roll out a red carpet of welcome to all of you. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரம் இவை அனைத்தையும் கடந்ததுதான் விழா. இவ்விழாவினை கடும் பணிகளுக்கு இடையே நம் பள்ளிக்காக வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். Edwin Harvey has rightly said, a day without prayer is a day without blessing, and a life without a prayer is a life without power. So now we request all of you to rise in reverence for prayer song. Please stand. We request the audience to please stand. For the blessed morning light, for the rest and food and lovely care.
on the lives of every student and staff member in the school. Yes, you have guessed it right. He is none but our beloved correspondent, the sculptor of the individual, a witness scholar, and our school's treasure. May I invite him to deliver a welcome speech. பாரிஜாதம் கடமையை உயிராக கொண்ட கற்பக வெளிச்சம் அன்பு பை வளர்க்கும் இன்ப நந்தவனம் எங்கள் பள்ளி தாளாளர் அவர்களை வரவேற்புரையாற்றும்படி வருகிறவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது கடலூர் நகர சட்டமன்ற உறுப்பினரும் எனது நீண்டு எளிய நாடு நகரமாகிய திரு டி. ஐயப்பன் எம்எல்ஏ அவர்களே, மற்றொரு நகருக்கு நமது பள்ளியை சார்ந்த பகுதிக்கு மிக சிறப்பாக அமைந்துள்ள கவுன்சிலர் திரு சலீம் அவர்களே மற்றும் மேலே வீட்டிற்கும் பெரியவர்களே, நண்பர்களே, பள்ளியினுடைய தலைமையாசிரியர் முதல்வர் அவர்களே, உதவி தலைமையாசிரியர் திரு பாசகான் அவர்களே மற்றும் கோஆர்டினேட்டர் சித்தாமிஸ் அவர்களே, ஆசிரியர் பெருந்தலைகளே, இங்கே திரையாக வந்திருக்கும் பெற்றோர்களே, தாய்மார்களே, குறிப்பாக என் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் வருட வருடத்தில் நடைபெறுவது உலக நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பள்ளி 1987ஆம் வருடம் திருமதி வெற்றிக்கோரிய அவருடைய மறைவுக்கு காரணமாக அவருடைய நிலையாக துவக்கப்பட்ட இந்த பள்ளி 20 மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் கொண்டு ஆரம்பித்து நடுவில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 70க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் கழகத்தையும் கொண்டு இன்று 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 45 ஆசிரியர் பெருமக்களும் 10 அலுவலக ஊழியர்களும் இங்கு பணிபுரிந்து மிக செம்மையாக மாணவர்களை வழிநடத்திக் கொண்டு வருகின்றார்கள். நமது பள்ளி மாணவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் மாவட்ட அளவிலும் ஏன் மாநில அளவில் கூட 2 முறை நமது பள்ளி முதலிடத்தை பெற்றுள்ளது. 1990ஆம் ஆண்டு ஜோவின் ரெங்கி என்ற மாணவி 10ஆம் வகுப்பில் மாவட்டத்திலேயே மாவட்டம் இல்ல நமது கடலூர் தமிழ்நாட்டிலேயே ஸ்டேட் ரேங்க் முதலாவதாக 5ஆவதாக வந்து நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்து தந்தார். அதேபோல் ஓம்கார் கட்கர் சிவாஜி என்ற மாணவன் ஹிந்தியில் ஸ்டேட்டில் 2ஆவதாக இடம்பெற்று மாநில அளவில் 2வது இடம்பெற்று நமது பள்ளிக்கு 11வது மற்றும் 12வது ஆகிய 2 வருடங்களிலும் பெருமை சேர்த்து தந்தார். அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 20 முறைக்கு மேல மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நமது பள்ளி முதலாவது இடத்தை பெற்று சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் யார்? முதலாவதாக நமது ஆசிரியர் பெருமக்கள் தான். அவருடைய அயராத உழைப்பு, தன்னலமற்ற சேவை, மாணவர்களுக்காக அவர்கள் செலவிடும் நேரம், மாணவர்களை பக்குவமாக நடத்தும் பாங்கு. ஏன் இந்த பாங்குன்னு சொல்றேன்னாக்கா, முன்னாடி மாணவர்களை வழி நடத்துவது வேற விதம், ஆனா இந்த காலகட்டத்தில் இப்பொழுது மாணவர்களை நடத்துவது வேறு விதம். அப்பொழுது இருந்த ஒரு காலகட்டம், ஒரு டிசிப்ளின் வேற மாதிரி இருந்தது. இப்ப கொஞ்சம் அது தொய்வு இருந்தாலும் நமது ஆசிரியர் பெருமக்கள் அதை மாணவர்களிடத்தில் அன்பால் வழி நடத்தி, எந்த ஒரு ஆசிரியரும் நமது பள்ளியில் மாணவர்களை அடிப்பது கிடையாது, அன்பாக வழி நடத்தி அந்த மாணவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது கூறிக்கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த வளர்ச்சிக்கு ஆசிரியர்களோடு இணைந்து பெற்றோர்களாகிய நீங்கள் காட்டும் ஆதரவு மாபெரும் காரணமாகும். உங்கள் பெற்றோருடைய ஆதரவு இல்லாமல்
நிச்சயமாக இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாகவும் செம்மையாகவும் இந்த 38 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்க முடியாது. 1987 ஆண்டு தொடங்கி இந்த 2025 ஆண்டு வரை இந்த 38வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடும் இந்த பாக்கியத்தை நீங்கள் அளித்தீர்கள் என்றால் அதற்கு பெற்றோரும் ஆசிரியரும் தான் முழுமுதல் காரணம் என்று கூறினால் அது மிகையாகாது. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சொந்த சார்பிலும் பள்ளியின் சார்பிலும் மற்றும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இந்த ஆதரவை தொடர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோரை கூறிக்கொண்டு ஆசிரியர்களும் இப்போது போல எப்போதுமே சிறப்பாக மாணவர்களுக்கு வழிநடத்தி மாணவ செல்வங்களை எதிர்கால ஒரு சிறந்த குடிமகனாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். நமது தமிழகத்தை தலைத்து வைக்க வேண்டும், இந்தியாவை தலைநிமிர வைக்க வேண்டும் என்ற என்னுடைய தனியார் ஆசையை எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்து இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for your valuable speech. To accomplish great things, we must not only act but also dream, not only plan but also believe. We have indeed accomplished many things in this academic year and added many feathers to our cap. Let's welcome our dynamic principal to present our school annual report. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் பணியை தமது பள்ளியின் முதல்வர் தொண்டாற்றி வருகிறார். அவர்களை ஆண்டறிக்கை வாசிக்கும்படி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் முதக்கம் மாலை வணக்கம். லக்ஷ்மி சோடியா மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கடலூர். I am here, the principal, Mr. Santosh Malchodia, to deliver the annual report of this school for this academic year 2024-25. First of all, a very good evening to everyone for this present evening. I am very happy to celebrate our annual day amidst all the dignitaries, and I welcome our MLA, Mr. G. Ayyappan, MA MLA, and I welcome Mr. S. Salim, MA, DL, ex-councillor, and welcome the founder and correspondent of the school, Mr. D. Mavir Malchodia, and the backbone of Lakshmi Chodia Memorial Matriculation Higher Secondary School, that is none other than the students and teachers of this school. And also I welcome coordinator Mrs. Jayanti Chodia, and I welcome everyone who else I have left out in the dais. I welcome Mr. Fatah Khan sir, AHM of our school, Mrs. V. Chitra, coordinator, teachers, parents, and my dear students. I take great pleasure in welcoming all of you on this special occasion of annual day and prize distribution function. This school is established in 1987, and of course we have passed 35 years, more than 35 years, and many students and many more teachers also have benefited in this school, including myself. I have privilege to study in this school and also come and give my service in this school again. I take great pleasure to tell that both the schools are successfully running, that is Lakshmi Chodia and C. Lakshmi Chodia in Baburaj Street, with the guidance of our able correspondent Dr. D. Mavir Malchodia, M.Com. B.Ed. With pleasure I am bringing to your kind notice the achievements of the school in the various fields of this academic year 2024-25. As sir told, we have a very vast past achievements, including state and district rank in state level. Now we are going to see the achievements in this academic year 2024-25. Our school reopened on 12/6/2024, and the speciality that we introduced in this year is, for the past 4-5 years we are following CBSE syllabus in primary classes.
and summative syllabus in 6 to 12 classes. As the government has given us permission to use the syllabus, we are using the CBSE syllabus for primary. And also from this academic year 2024-25, with the collaboration of Leeds School, a famous educational service provider, we have introduced international curriculum for the primary classes, which is more advanced than CBSE curriculum, with 8 smart TVs and also tablets to the teachers, and they are carrying over the teaching and learning experience with science and technology. On 15/6/2024, Devasena of 12th standard and Suryanarayan of 10th standard, both they were studying 12th standard last year, 10th standard last year, were awarded bicycles by the political leader Mr. Seval Kumar in Kodai Kondatam program conducted by Tamilan Television for getting 575 marks out of 600 and 481 marks out of 500 in 2023 and 24 board examinations. On 5/7/2024, a motivational speech was given by Mr. Muralidhara Swamigal from God India Trust for our high secondary students, which we do every year. On 10/7/2024, an awareness program was conducted by Dr. Parthiban, the famous psychologist in Kadalur at present, and he has given an excellent presentation, and he explained us how to control the screen time among the children, how to use the mobile phone fruitfully, and how to control the screen time of the children and also the parents on the behalf of Mind Care Clinic, Kadalur. On 12/7/2024, a free cycle repair workshop camp was done for our students by GD Traders Cycle World, Kamyambet, Kadalur. On 15/7/2024, we have celebrated Perundalaivar Kamarajar birthday in our school, and many competitions were held on that day, and special speeches were given by Tamil scholars on that day. On 27/2024, Student Standard Club program was conducted by the Bureau of Indian Standard, that is BIS standards, they will tell it. So they have come over to our school and conducted the standard program on that day. On 27/2024, a non-stop service 24/7 in the title the NSS, the National Service Scheme Kadalur, under the leadership of District Liaison Officer DLO Mr. Thirumagam sir, we have conducted the NSS program on that day. And also this year we have conducted the NSS camp in Padarikuppam successfully 7 days in St. Thomas School in Padarikuppam, and for that I thank our correspondent. Despite of the holiday time, he has spent all the days in the camp and made it successful. On 31/7/2024, our school had a privilege to release a book named Thirukkuralum Porukkuralum, a beautiful Tamil book written by Thiru Sembaya. The author himself has came to the school and released it, and still we have 10 copies in our office. Those parents who want that book can get it. On 12/8/2024, we are proud to tell that we are tied up with Bharathidasan University. You all know that colleges are affiliated to universities, but in school we had successfully 3 years we have tied up with Bharathidasan University for conducting computer science course. That's not the weekend classes. It is included in our school curriculum, and students were awarded degree certificate for the completion of 1 year. That is on 31st July 2024. 12/8/2024. On 15/8/2024, on the eve of Independence Day, we have celebrated the essay rating competition. Best essays were awarded in the school assembly afterwards. On 17/8/2024, insurance awareness program was also conducted by Pondicherry Insurance Institute, mainly from the National New India Assurance. Mr. Venkatesan sir, who is a great family friend of us, have come over here and conducted an insurance awareness program after a long years. As our MLA has visited our school today, he has also come after long years. I am very happy to see that in childhood I have seen his face. I am very happy now
while looking after the school, I invited Ayyappan sir, MLA sir, to the annual day as a chief guest. Thank you God for this opportunity. On 27/8/2024, Karate prize distribution was given on famous our Sensai Krishnan for the students who have won shields in the state level Karate Championship held in Karaikal. On September 5th, 2024, the great day, the Teachers' Day, was celebrated in the school. The best present for a teacher is a dedication, is a program dedication of a student. So we have given a cultural dedication to the student, to the teachers by the students. On 2/10/2024, Gandhi Jayanti was celebrated in our school in a grand manner. Drawing competition was conducted and the best drawings are awarded and also participant certificates are given in the classroom. On 9/10/2024, prizes were awarded by King's Academy, with whom we have tied up with the Vedic Maths, which is also in our school curriculum. Vedic Maths is an important mathematics because wherever we go, we can see many consumers or many and also the shop holders, what they are doing. நீங்கள் சின்னதாக ஒரு காய்கறி வாங்க போனால் கூட ஒரு 10 + 20 + 33 காய்கறி கூட கால்குலேட்டரில் தட்டி தான் உங்களுக்கு பில்லு கொடுக்குறாங்க. கால்குலேட்டர் இல்லாமல் இன்னைக்கு ஆள் மனுஷனால் இருக்க முடியாது. ஆனால் அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் தட் கேஸ். 10-20 வருஷம் முன்னாடிலாம் கால்குலேட்டரே கிடையாது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மனக்கணக்கு தான் போடுவாங்க. அந்த மனக்கணக்கை திருப்பியும் போட வைக்கணும்னு சொல்லி we have initiated that Vedic Maths again to our students, and the students are doing wonderfully well. And last week only we have received the performance of this year, and 102 students have performed well out of 160 students. I thank the students and also the in-charge teacher, Mrs. Madhavi, for it. And also on 14/10/2024, I have to say this boy, M. Jagannathan, without his name there is no annual report. அப்படிதான் சொல்லணும். அவன் 12th படிச்சுட்டு முடிச்சுட்டு போனா கூட ஒரு வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்ல இவனோட பேர் இருக்கும். பிகாஸ் ஸ்கேட்டிங் காம்படிஷன் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் எல்லா லெவல்லையும் அவன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம கடலூருக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம நெய்பர்ஹுட்ல இருக்கான். He is a very good student and I am very happy to tell his name. M. Jagannathan of 8th standard of our school got state level silver medal in Tamil Nadu sport with CM trophy in skating hockey game conducted by our CM and Deputy CM this year in our Anna Stadium. On 22/10/2024, students were awarded for participating in chess championship under the leadership of Mr. Bhaskar, who is taking the classes in weekends. Chess classes is also going on in the school. On November 14/2024, Children's Day celebration was celebrated in the school in a grand manner. Fancy dress competition was carried out and awarded, and best students are awarded. On 2011/2024, famous pediatric doctor Mr. Murugan, Dr. Murugan have conducted a free medical camp cum awareness program in our school for the parents to maintain the health of the children. On 14/12/2024, Akshay Alasan of 9th standard and Surya Kumar of 11th standard have acquired first prizes in Karate Championship again held at Karaikal. On 18/12/2024, Dinamalar Pattam Quiz Championship held at school level, and students are selected for final state level rounds. This juncture I am proud to say that in our school we don't follow any GK book. We follow the Pattam Dinamalar newspaper. That is the GK book, and we are asking the questions in the same paper. And in the state level, many schools are following the paper, but we are following it in the curriculum itself. And in the 21/2025, in the finals, Darshan of 8th standard and Vetri Selvan of 6th standard have got the first place in it, and Ashwin Balaji of 9th standard and Midun of 6th standard won the second prize. On 2012-2024, World Meditation Day was conducted by the Art of Living for all kind of meditation and yoga things. Our correspondent will never say no. He will give the place, the school for the good cause. On 1/1/2025,
New Year staff meeting was conducted and this year was declared as the year of leading light. கலங்கரை விளக்கத்தின் ஆண்டு. அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் லீடிங் லைட், அவங்க ஒரு கலங்கரை விளக்குற மாதிரி போட்டில் தத்தளிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கெயிட் லைட், அந்த லைட் எப்படி கெயிட் பண்ணுதோ அந்த மாதிரி கெயிட் பண்ணி அந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கரை சேர்க்கணுன்றதுக்காக இந்த இயர் வந்து இயர் ஆஃப் லீடிங் லைட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம். And also I am proud that our teachers have carried out and I congratulate the teachers. I hope they will continue in the forthcoming years and give me the best support that they have given for our correspondent. To myself also, I am sure that they will give support for myself and to present more achievements from this school. On 13/1/2025, Pongal celebration was carried out in our school near our statue with traditional program culture, and our madam and correspondent and many teachers and students were prepared Pongal in the cultural way. எப்படி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்ல இங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சிலம்பம்ல இருந்து இன்னைக்கு பார்க்க போறோம் சிலம்பம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, சிலம்பம், டான்ஸ் அண்ட் எவ்ரி ட்ரெடிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது அன்னைக்கு. On 26/1/2025, poetry recitation competition was conducted on the eve of Republic Day. This we for past 10-15 years. For the past 20 years we are following. I myself I have participated in all these competitions. My set after 5 years, that is I think 2010 up to 2010. So that kind of such a students, we were privileged to study in this school because I don't have any stage fear. I don't have any fear to face the crowd. I can speak in English and Tamil. This all language and privilege I got from the same school, Lakshmi Chodia Memorial Matriculation Higher Secondary School. I am the standing example. On 31/2025, SIP Abacus conducted the brain gym training program, and SIP Abacus is doing a wonderful job in Kadalur district. They have tied up with many more schools and they are giving an abacus education, healthy abacus education throughout the district. On 1/2/2025, SLM, that is student led movement, that was conducted by a part of our school lead program. As I said, the lead school, it's a part. அது ஒரு ரேங்க் கார்டு தான். ஆனால் ரேங்க் கார்டு வந்து ரேங்க் கார்டு மாதிரி இல்லாமல் ஒரு கிளாஸுக்கு ரேங்க் கார்டு கொடுக்கும்போது தே ஆர் சரௌண்டட் பை த சயின்ஸ் எக்ஸிபிட்ஸ். நிறைய சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸையும் பசங்களோட டேலண்ட்டையும் எக்ஸிபிட் பண்ணி வர பேரண்ட்ஸுக்கு அந்த பசங்க என்ன கற்றுக்கிட்டாங்க இந்த வருஷத்தில் இந்த டேர்மில் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு எக்ஸிபிட் பண்ணி அப்படி ஒரு ரேங்க் கார்டு டேவை இந்த வருஷத்துலேருந்து நம்ம லீடில் மாற்றிருக்கோம். அண்ட் on January 28, 2025 and 1/3/2025, our school students of 6th standard to 12th standard were taken to the educational trip to Queensland Amusement Park, Chennai. Always we worry about our students' stress. We don't stress our students like many other schools do. Study from morning 7 o'clock to till night 7 o'clock. No. We teach the students to study at the apt time and with speed and accuracy, and every year we will take them to educational trips. And this Saturday also we are going to take them to Gangaikonda Solapuram and Karangapadi Beach, 3rd standard to 5th standard students, and LKG to 2nd standard also we are taking them to Pondicherry. I am very happy to tell. On March 8, 2025, during Women's Day, we had a privilege to celebrate the Women's Day by the eve of science exhibition, which was held just a week before in our school. Many exhibits in the maths, science, social, and robotics. Students exhibited their excellent talent. And there are usual paragraphs I don't want to read. I myself tell. Many milestones were set by our schools, as correspondent told, and many more ideas are there in my mind. I pray the Almighty, and with the blessings of the elderly people, I pray the Almighty to give me strength and give me not only strength, அப்பா மாதிரி ஒரு பொறுமை. அதாவது என்ன சொல்றது, கோபப்படும் போது கோபப்படுவாரு,
கோவப்பட்டு உடனே அந்த டீச்சரை கூப்பிட்டு அரவணைச்சிருவார். அந்த ஒரு பொறுமை மட்டும் கொஞ்சம் இல்லாம இருக்கு. அது மட்டும் எனக்கு கடவுள் இன்னும் கொஞ்சம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கைட் பண்ணி இந்த ஸ்கூல்ல இன்னும் மென்மேலும் கொண்டு வந்து திரும்பவும் ஐயப்பன் சாரியே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு நான் ஒரு இதெல்லாம் படிச்சு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you for your lively speech. Of course, we will be your part of hard work, and we are ready to shoulder your burden, sir. So we assure our principal we will be with you always. And at this juncture, I would like to say, as our principal sir said, our correspondent, he is with his untiring effort, even though he is growing 74 years old. He himself entered into 12th C1 C2 and took accountancy class. Can you imagine? He too climbed the staircase. He too moved to the first floor of our block. He was one among us, like how we are doing in the classroom. In the same way, he too did. Really, it is an appreciable thing and ever memorable incident in my life. Not only in my life, in all our teachers' mind. We would like to congratulate on this occasion, sir. Thank you, sir. Thank you so much. Now, we are really fortunate to have such eminent guests amongst us on this great evening. Now, I request our veteran correspondent, sir, to give a floral welcome and present a memento to our chief guest, Shri G. Ayyappan, MA, MLA of Kadalur. சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவிக்கும்படி பள்ளி தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். May it serve as a token of our gratitude, reminding you of the profound admiration and respect we hold for you, sir. We are really fortunate to have Mr. Salim sir on the stage, and we ask a request our AHM sir to honor him. It's a token of our gratitude, reminding you of the profound admiration and respect we hold for you, sir. We request our sir to honor Mr. Adi Perumal and Rajasekhar sir. We request our principal sir to honor our madam. At this juncture, I would like to add, our madam, of course, for every successful man, there is a woman behind. Behind our correspondent sir's success, definitely we would thank our madam. Madam is there for everyone. He is, of course, she extended her help to him. She is sending him to the school on time. Of course, even though if he returns very late, she won't bother about that. She allows him to work.
So we extend our thanks to our madam. Now I would like to invite our AHM sir, Mr. Fatakan, to offer a felicitation speech on this gracious occasion. நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். A very wonderful good evening to all the people gathered here. It is a great pleasure and joy to welcome all the chief guests on the dais. First of all, I welcome the hero of the annual day function, Mr. G. Ayappan, MA MLA sir. Welcome you sir. The Kannur Constituency Assembly. And Mr. Salim sir, who is councillor, we welcome you sir. Our school correspondent sir, Dr. D. Mahamul Chodia, who is the root cause and the backbone of this institution and inspiring all of us and guiding us, we welcome you sir. And ma'am, Mrs. Jayanti Chodia, who is the root cause for this institution, we welcome you ma'am. The dynamic and excellent and guiding and passionate principal sir, Mr. Santosh Mulchodia, MSc BEd, welcome you sir. And members of this institution and my beloved parents, teachers and students who gathered here, we welcome you once again. We welcome each and members of this institution and every one of us. It is very happy to inform you that our correspondent constantly celebrating this 39th annual day function. As students, you can listen. So you can learn from this. He is not running the school for 1 year up to a 39th annual day function. So it gives very pleasure for us. So what is the success behind it? Our success enna? யோசிச்சு பாருங்க. Just 3 things la சொல்லலாம். Just he is beginning. Now you are coming here, you are beginning here. So first he has beginning. So for starting is beginning, and then keep with the beginning. And the beginning அப்படியே கொண்டு போயிருக்காரு. Next, working together. இப்போ எல்லாரையும் பாருங்க, அரவணைச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. Working together is the success. So success behind our school is working together, keeping this success. இந்த success வச்சு தான் இந்த அளவுக்கு ஸ்கூல் வளர்ந்துருக்கு. So working together is our mantra and success. Okay, the students நிறைய speech கேட்டிருப்பீங்க. Our principal has elaborately explained annual day report. Our hundreds of thanks, lakhs of thanks to the principal sir who has not left even a single day. ஒரு ரிப்போர்ட் இல்லாமல் வாசிச்சிருக்காரு. எல்லாமே ஸ்கூலில் போல ஃபங்க்ஷன் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு சில தாட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நேற்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் முடிஞ்சது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, நான் ஃபிசிக்ஸில் 40 மார்க் எடுக்கணும் சார். சார் இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இப்போ 40 மார்க் எடுத்துடலான்னு. அங்கேயே கேட்குறான், சொல்லுங்கள் சார், நீ 258 லெசன் படிப்பா, 12th 1 மார்க் படி, 70க்கு 40 மார்க் எடுத்துருவான்னு. அவனுக்கு சொன்னான், இது வரைக்கும் நான் எதுவும் படிக்கல சார். ஏன்டா படிக்கல? நான் சொன்னேனே, ஏன்னா யாரும் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் வீட்டில். நீ படிக்க மாட்டேன்னாங்க, உன்னால் படிக்க முடியாது. நான் சொன்னேன், இல்லைப்பா நம்பர் நோட் பண்ணிக்கோ. ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு உன்னால் முடியும் தம்பின்னு உடனே நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் இத்தனை கொஸ்டின் ஆன்சர் முடிச்சிருக்கேன் சார். ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஆஸ் பார்த்துருப்பீங்க, கழுதை தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அது என்ன பண்ணும், ஒரு 10 வருஷமா ஒரு முதலாளி அதை வளர்த்து வந்தாரு. அதை துணி குடிக்கும், துணியெல்லாம் கூட எடுத்துட்டு போவோம். இந்த அக்கறை
அந்த அக்கறைக்கு எடுத்துகிட்டு போவோம். ஓகே, அவர் என்ன பண்ணார், நல்லா வச்சுருந்தாரு, நல்லா பயங்கரமாக ஒர்க் பண்ணிச்சு. 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு சடனாக ஒன் டே என்ன நடந்துச்சு, ஒரு கிணறு அதை பார்க்கல, அந்த கிணத்துல விழுந்துருச்சு. அந்த முதலாளி ரொம்ப நல்லவர். சரி, இவ்வளோ பெரிய கிணறு அதுக்கு தண்ணி இல்லையே, இதை நம்ம என்ன செய்யறது யோசிச்சு பார்த்தாரு. கண்டிப்பாக நம்மளால இவ்வளோ பெரிய கிணறு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா தூக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் யோசிச்சாரு. சரி, 10 வருஷமா நமக்கு இவ்வளோ கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு, இதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் சொல்லி யோசிச்சாரு. யோசிச்சு சரி மண்ணள்ளி போட்டுவோம் நம்ம அது மேலே சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தூக்கி மண்ணள்ளி போட்டாங்க. மண்ணள்ளி போட போட அவன் தான் அது இறந்துருவோம் நினச்சிருந்தாரு. டக்குன்னு பார்த்தா மேலே வந்துச்சு. அப்போ அந்த பையனுக்கு தான் நான் சொல்கிறேன், அது என்ன பண்ணிட்டு பாருங்க. இவனால முடியாது சொன்னால் மண்ணள்ளி போட போட மேலே எப்படி தள்ளிடுச்சு. தள்ளிட்டு உதறி என்ன பண்ணிடுச்சு, மேலே வந்துடுச்சு. அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரியும், அவங்களால முடியாது எதுவுமே கிடையாது. லாஸ்ட் மீட்டில் ஒரு பையன் படித்து 70 எடுக்க முடியும். அப்போ அந்த கழுத்தை கம்மி கற்றுக்கலாம். நீங்கள் தன்னம்பிக்கை இருந்தால், விடாமுயற்சி இருந்தால், லாஸ்ட் மீட்டும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறலாம். ஸோ சின்ன உங்களுக்கு நிறையா நீங்கள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 2 திங்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எப்பவுமே ஃபியூச்சர் பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு, ஒரு முடிஞ்சு போன விஷயத்தை திங்க் பண்றீங்க. இஃப் யூ திங்க் அபவுட் த பாஸ்ட், வாட் ஹேப்பன் டு யூ, என்ன பண்ண நடக்கும்? ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. யூ வில் பி வெரி வீக். நீ அப்படியே வீக் ஆயிடுவே, கம்ப்ளீட் வீக் ஆயிடுவே. ஸோ பாஸ்ட்டை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. முடிஞ்சது. பட் முடிஞ்ச அடுத்த செகண்டே உங்க கையில இருக்கு. எது முடிஞ்சிடுச்சோ நெக்ஸ்ட் செகண்ட் உங்க கையில இருக்கு. அப்போ அந்த செகண்டை நீ யூஸ் பண்ண, நெக்ஸ்ட் செகண்ட் உங்க கையில தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூல் ஞாபகம் வச்சு. அதுக்கடுத்து சொல்ற ஒரு பெரிய பில்லியனர் அவர் சொல்றாரு, I earned billions and billions. So, but what happened? எனக்கு ஹாப்பி இல்லை, அமைதியும் சந்தோஷமும் இல்லையே. அதுக்கு அந்த முடிவை சொல்றார், only one thing. ஸோ நீ ரிச் ஆகணும்னு நினைக்கிற, நீ ஹாப்பியா இருந்தா ரிச் ஆகலாம். ஆனா நீ ரிச் ஆகணும்னு நினைச்சிட்டே இருந்தா, அதுக்காக ரிச் ஆகணும்னாக்கா உன்னால ஹாப்பியா இருக்க முடியாது. செகண்ட் திங்ஸ் he is telling. ஸோ அப்போ அதனால these 2 things. Third one, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையன் மார்க் கம்மி, ஃபெயில் ஆயிடுறான். நான் அப்போ சொல்லுவேன், உங்க பையன் ஃபெயிலே ஆகலை. நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ் ஃபெயில் சப்ஜெக்ட், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ் பாஸ்ட். ஒரு சைக்கிள் நீங்க லேர்ன் பண்றீங்க, 11 டைம்ஸ் 20 டைம்ஸ் கையில் அடிபடுது, நீ விட்டுறியா? நீ மறுபடியும் என்ன பண்ற? லேர்ன் பண்ணி 11 டைம்ஸ்க்கு அப்புறம் லேர்ன் பண்ணி சைக்கிளை பிரமாதம் ஓட்டிட்டு நம்புற. அப்ப நீ ஃபெயிலியர் இஸ் நாட் ஏ ஃபெயிலியர் அட் ஆல். எப்ப நீ ஃபெயில் ஆவேனா, நீ முயற்சியை குவிட் பண்ணிடுற, நல்லா முடியாது விட்டுற, குவிட் பண்ணிட்டாதான் நீ ஃபெயில் ஆகும். அது வரைக்கும் நீ ஃபெயிலியர்ஸே உனக்கு கிடையாது. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, கடவுளை நினைக்காம நான் எதுவும் பண்ண முடியாது. கடவுள் இருக்காரு. கடவுள் என்ன பண்ண ப்ரே பண்றீங்க, உங்களுக்காக ப்ரே பண்றீங்க, என்ன பார்க்க சொல்றீங்க. கடவுளை பார்த்துருக்கீங்களா? பண்ணீங்க மேலே பார்த்துருக்கியா? இல்லை, பார்த்துருக்க. கடவுள்ன்றது யார்? உங்களை பத்தி திங்க் பண்றவர் தான் கடவுள். உங்களை பத்தி யார் திங்க் பண்றாங்க? யார் பார்த்து திங்க் பண்றாங்க? காட் கிடையாது, பெற்றோர்கள் தான் திங்க் பண்றாங்க. உங்க பெற்றோர்கள் தான் உங்களை பத்தி மட்டுமே திங்க் பண்றாங்க. இப்ப நானா இருந்தா என்ன பண்ணுவேன், உங்களை பத்தி ஸ்கூல்ல திங்க் பண்ணுவேன், நெக்ஸ்ட் போயிட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்பேன். உங்க பெற்றோர்கள் தான் உங்களுக்கு கடவுள். உங்களை பத்தி யார் திங்க் பண்றாங்க, யார் அதை பத்தி மட்டுமே திங்க் பண்றாங்களோ அவங்க தான் காட். அப்ப நீ காடை பக்கத்திலே வச்சுட்டு நீ எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த யூனிவர்ஸ், திஸ் யூனிவர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி filled with love, and this universe is waiting for the students who have stubborn heart, who has fallen in love. Okay, once again I welcome all the members of the dais and the Lakshmi members and other members who have reached here, and once again I thank all the members, especially I thank
Mrs. Chitra ma'am, coordinator ma'am, who has arranged this function, who was passionately doing all the things. So once again, I thank one and all. Thank you. Thank you, sir. Thank you for your valuable speech. Next, let's move to this keynote address. We would like to invite Mr. S. Salim to present keynote address. இந்த மாலை நேரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை கூறி, இந்த பள்ளியுடைய நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இந்த பள்ளியினுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த பகுதியின் சார்பில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நான் இந்த பகுதியிலே ஒரு 40 ஆண்டுகளாக இருக்கிறேன். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி அனைத்தும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸை பார்த்தாலே மாணவர்களோட பேரண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதை நினைச்சாலே அந்த அளவுக்கு அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் என்பது நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது. நான் அதிகமாக பேசுறதுக்கு விரும்பல, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அதிகமாக உரையாற்றுவார். அது மாணவர்கள்லாம் ரொம்ப நாளையாக உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய கலை நிகழ்ச்சியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நமது ஆண்டு அறிக்கை இப்பொழுது வாசித்தார். அதில் இந்த ஆண்டு அறிக்கையிலே 29 நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு மட்டும் நடைபெற்று இருக்கிறது என்று அவர் சொன்னதை பார்த்தால், மாணவர்களும் ஆசிரியர்களும் எந்த அளவுக்கு இணக்கமாக செயல்படுகிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. அது நம்முடைய பகுதியில் இருப்பதால் எனக்கும் ஒரு பெருமை. இந்த பள்ளி மேலும் பல நல்ல பரிசுகளை பெற்று மேலும் வளர வேண்டும் என்று கூறி, இந்த என்னை வருகை புரிய வைத்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டு மக்களின் நலனுக்காகவும் கடுமையான பணி சூழலுக்கு இடையில் எங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி. ஐயப்பன் அவர்களை அன்புடன் தலைமை உரையாற்றுமாறு வரவேற்கின்றோம். மரியாதைக்குரிய லட்சுமி சோரடியா பள்ளியினுடைய தாளாளர், மரியாதைக்குரிய மகாபெருமல் சோரடியா எம்காம் அவர்களே, ஏன்னா பிஎட் எப்போ படித்தான்னு எனக்கு தெரியாது, எம்காம் படித்த வரைக்கும் எனக்கு தெரியும். எனக்கு ஐ நோ வெரி மல், எம்காம் வரைக்கும் எனக்கு தெரியும், பிஎட் எனக்கு தெரியாமல் படிச்சிருக்காரு. அட் எனிவே, விஷஸ் ஃபார் யூ. அருமையாக இங்கே 2 வரிகளிலே நம்முடைய திருவள்ளுவர் போன்று திருக்குறளை எழுதிய ஈரடிகள் எழுதி சாதனைப்படுத்த திருவள்ளுவர் போன்று ரத்தின சுருக்கமாக பேசி இடம் சார்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் இவரை என்னால் அன்புக்குரிய செல்லும் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாங்கள் இந்த பள்ளிக்கு இந்த விழாவிற்கு வருகைக்கு ஒரு காரணத்தாக இருந்து ஆண்டறிக்கை அழகாக வாசித்து பள்ளியுடைய சிறப்புகளை, பள்ளி மாணவர்களுடைய சிறப்புகளை, பள்ளி மாணவர்கள் பட்டியலிலே மாவட்ட அளவிலே மாநில அளவிலே எப்படி சதவீத அடிப்படையிலே இந்த பள்ளிக்கும் கடலூருக்கும் பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்றார் என்ற விவரத்தினையும் வரும் 30ஆம் ஆண்டுக்குள், அதாவது சுமார் வித்தின் 5 years இது ஒரு மாடல் பள்ளியாக மாற்றி காட்டுவேன் என்று சூழ்நிலைத்த அருமைக்குரிய சகோதரருக்கும், இந்த பள்ளி மாணவர்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் செயல்பட்டு வருகின்றார்கள் என்ற
திட்ட அறிக்கையின் வாயிலாக அறிந்து கொள்கின்ற, தெரிந்து கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற அந்த வாசிப்பினை கேட்கும் பொழுதே மாணவ மாணவியர்கள் குயின்ஸ்லாந்து போன்ற இடங்களுக்கு சுற்றுலா பயணிகளாக மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அழைத்து சென்று வந்த அந்த பெருமையை கூறினார்கள். காரைக்காலிலே, சென்னையிலே, கடலூரிலே விளையாட்டு போட்டியிலே இந்த பள்ளியுடைய மாணவ மாணவர்கள் பதக்கங்களை பெற்ற அந்த பட்டியலை எடுத்து வைத்தார்கள். எல்லாவற்றையும் மேலாக ஒரு மனிதநேயத்தோடு இந்த பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரிய ஒரு கருத்தினையும் இங்கே எடுத்து வைத்தார்கள். அதுதான் உண்மை. இது பணத்திற்காக, பணம் மட்டுமே கொண்ட ஒரு வருமானத்திற்காக நடத்தப்படுகின்ற பள்ளி அல்ல. மாணவ மாணவிகள் சிறந்து விளங்க வேண்டும். இந்த பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் சாதனை புரிய வேண்டும். பணம் ஒரு பொருட்டல்ல என்ற நிலையிலே இந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் திரு மகாவீரர்கள் சூழலியாக இருந்தாலும் சரி, அருமைக்குரிய தம்பி சந்தோஷ்மல் சோழலியாக இருந்தாலும் சரி, அருமைக்குரிய சகோதரர் AHM ஆக இருந்தாலும் சரி, அன்புக்குரிய சகோதரிகள் ஆசிரியர் பெருமக்கள், இருவாள் ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அன்பிற்கும் முன்பு அடுக்கும் தாழ் என்ற விதமாக எங்களுடைய கடன், எங்களுடைய உள்ளார்ந்த உணர்வோடு இந்த மாணவ செல்வங்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய கடன் என்ற நிலையிலே உள்ளார்ந்த உணர்வோடு உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் அன்புக்குரிய சகோதரர் மூலமாக பல தருணங்களிலே அறியக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் என்ற நிலையிலே இது மகாவீரர்கள் சோழியா அவருடைய மனைவி பெயரிலே அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. மகாவீரர்கள் சோழலி அவர்களை எனக்கு பல ஆண்டுகளாக நன்கு அறிமுகமானவன். அவருடைய குடும்பத்திலே நானும் ஒருவன். 5 சகோதரர்கள் அவருடன் பிறந்தவர்கள். ராஜஸ்தானிலிருந்து அவர் தந்தை மூலமாக இங்கே நெல்லிக்குப்பம் என்ற பகுதியிலே பினான்ஸ் தொழில் செய்வதற்காக இங்கே வருகை புரிந்து 5 நபர்கள் அவருடன் பிறந்த 5 இந்த பினான்ஸ் தொழிலே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்றவர்கள். அங்கே சுரேஷ்மல் சோழலியாக இருந்தாலும் சரி, பிரகாஷ்மல் சோழலியாக இருந்தாலும் சரி, மகாவீரர்கள் சோழலியாக இருந்தாலும் சரி, பௌரிமல் சூழலியாக இருந்தாலும் சரி, கைராசி அன்புக்குரிய காஞ்சன்மல் சூழலியாக இருந்தாலும் சரி, சரியா சொல்லிட்டாங்க மரியம். ஆக அவருடைய குடும்பம் வேறு, என்னுடைய குடும்பம் வேறு என்று பிரித்து பார்க்காமல் எந்த நிலையிலும் அவரோடு ஒருவனாக தெருவிலிருந்து அடுப்பு நிறை வந்து சென்று வரக்கூடிய ஒரு சகோதரனாக, 6வது சகோதரனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அவர்களும் என்னை அனைத்திற்கும், நல்ல நிகழ்ச்சிக்கும் கெட்ட நிகழ்ச்சிக்கும் அனைத்திற்கும் உடனிருந்து செய்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, மாணவ மாணவிகளின் பெற்றோர்களே, நான் அவரை பற்றி நன்கு அறிந்தவன் என்பதால் அவர் ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக அவர் பினான்ஸ் தொழிலை செலவிட்டால் அவரால் கூடுதலான வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த நிலையை ஈடுபட முடியும். ஆனால் பள்ளியிலே அவர் 12 மணி நேரம் அல்ல கூடுதலாக உழைத்தாலும் கூட அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மாணவ மாணவர்களை அவரால் உருவாக்க முடியும், உருவாக்க வேண்டும். எங்கள் பள்ளியிலே படித்த மாணவ மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற்று மேல் படிப்பிலே பல இடங்களுக்கு சென்று பல தரப்பட்ட பதவிகளை அமர்ந்து
நிறைய ஊதியம் பெறுகின்ற அறிஞர்களாக மாணவ மாணவி செல்வங்கள் உருவாக வேண்டும். அனைத்து துறையிலேயும் சிறப்பு பெறுகின்ற மாணவ மாணவிகள் இங்கிருந்து உருவாக வேண்டும் என்ற நிலையிலே உன்னதமான ஒரு உயர் நிலையிலே உயர்ந்த எண்ணத்துடன் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் கேட்பதெல்லாம் மாணவ மாணவர்களிடத்திலே பெற்றோரிடத்திலே ஒன்றுதான், உங்கள் பிள்ளைகளை சரியாக பள்ளிக்கு அனுப்பி நாங்கள் என்னதான் இங்கு ஆசிரியர் பெருமக்கள் ஒரு உணர்வோடு உள்ளார்ந்த உணர்வோடு சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுடைய அரவணைப்பும் நீங்கள் சொல்லித் தருகின்ற அந்த சில மணி நேரத்திலே பிள்ளைகளை ஒழுக்கமான முறையிலே நடத்துகின்ற நிலையிலே தான் எங்களை வெற்றி பெறுகின்ற அந்த சூழ்நிலை எங்களுக்கு உதவ முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு உதவுங்கள். உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளருங்கள், அதிக மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவர்களாக இங்கிருந்து வெளியேறுகின்ற அந்த பாக்கியத்தை குறித்து தாருங்கள் என்று பணம் ஒரு பொருட்டல்ல, எந்த நிலையிலும் நான் உங்களோடு ஒருவராக இருந்து செயல்படுவேன் என்று ஆசிரியர் பெருமக்கள் இங்கே சோழடி அவர்களும் சந்தோஷ் சோழடி அவர்களும் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். அந்த ஆர்டிக்கல்லாம் பார்க்கும்போது ப்ரொனன்சியேஷன்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. சேட் அவர்கள் மகாவீர் சோழடியை வந்து ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த இங்கிலீஷ் பேசுவார்த்தை எதிர்பார்த்தேன். அவருக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் அனைத்திலும் பேசக்கூடிய தகுதி கொடுத்தவர். இருந்தாலும் கூட அழகான தமிழிலே அன்பாக பேசி அனைவரும் அரவணைத்த பாங்கு அவருக்குண்டான தனி சிறப்பு. நான் அவரை அதனால் பெரிதும் மதிக்கின்றேன் என்று கூறி தமிழுக்கும் அவர் செய்கின்ற தொண்டிற்கும் இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி என்னால் முடிந்த அளவு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பள்ளிக்கு தேவையான உதவிகளை எப்பொழுதெல்லாம் கேட்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே அரசாங்கத்தின் மூலமாகவே உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற என்ற உத்தரவாதத்தை உங்களிடத்திலே தந்து எனக்கும் நீங்கள் கடலூரை சார்ந்தவர்கள் என்ற பெருமையோடு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்காக பல்வேறு சிறப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2 நாள் நேற்று இன்னைக்கு பட்ஜெட், எல்லோருக்கும் உதவக்கூடிய பட்ஜெட், ஏழைகளுக்கான பட்ஜெட், மிடித்தர நடுத்தர வர்க்கத்திற்கான பட்ஜெட், எந்த வரியும் கூடுதல் புதிய வரிகள் இல்லை. நேற்று மீண்டும் 2 நாட்கள் சட்டமன்றத்தில் இருந்து எனக்கு அழைப்பு தந்த போது இன்று சட்டமன்றத்தில் விவசாயத்துறை பட்ஜெட் இருக்கின்றது. மணி 12 1 மணிக்கு தான் முடியும். என்னால் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், வேறு நபரை வைத்து இந்த விழாவை நடத்துங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன ஒரு நாள் வருகின்றேன் என்று சொன்னேன். நீங்கள் தான் வந்தாக வேண்டும். காலத்தை கருதி நாங்கள் அரை மணி நேரம் பின்னால் கூட வைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். நான் அவர் குறித்த நேரத்துக்கு முன்பாகவே 10 நிமிடத்துக்கு முன்பாகவே பள்ளி வாசலில் வந்துவிட்டேன். பள்ளி வாசல்னா துவகைக்கான வாசல் அல்ல, இந்த பள்ளிக்கூட வாசலிலே வந்துவிட்டேன் என்ற பெருமையோடு நீங்கள் அனைவரும் பெற்றோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் மாணவ மாணவர்களை ஒழுங்காக படிக்க வைக்க இயலும். ஆசிரியர் பெருமக்கள் இருப்பால் ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த பள்ளி எப்பொழுதோ எங்கேயோ பெரிய மெயின் ரோட்டிலே பெரிய கட்டடங்களை சார்ந்து துவக்கப்பட்ட பள்ளி இல்லை என்றாலும் கூட இதிலே பல தடவை நான் சிபாசரித்து இந்த பள்ளியிலே சீட்டு கிடைக்காத மாணவ மாணவிகளும் இருக்கின்றார் என்ற நிலையை எண்ணுகின்ற போது எனக்கு பெருமை, இந்த பள்ளியின் மீது பெருமையும் பொறாமையும் இருக்கின்றது. எங்கோ உள்ளடங்கி இருந்தாலும் கூட சிறப்பாக நடத்துகின்ற அந்த பள்ளி தாளாளருக்கு மீண்டும் மீண்டும் குறிப்பாக சகோதரர் தம்பி சந்தோஷ் அவர்களுக்கு அவர் கண்டிப்பாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த இளம் காலை அவர் கண்டிப்பாக இந்த பள்ளியை உலகம் அறிய தமிழ்நாடு அறிய இந்த பள்ளியை எடுத்து செல்வார்கள் என்று கூறி சேட் அவர்களே, மகாவீர் சோழடி அவர்களே, இந்த பள்ளியின் குடும்பத்தினுடைய தாளாளர்களே, எம்எல்ஏ வந்தா எம்எல்ஏ ஒரு வண்டி ரோடு வைப்பாங்க, இந்த ரோடு போட்டு கொடுங்க,
இல்லை தண்ணி வசதியில் செஞ்சு கொடுங்க, ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க. இங்கே ஆனால் எந்த வேண்டுகோள் இல்லை. ஏன்னா சலீம் வந்து என்கிட்ட ஃபுல்லாக வாங்கிக்கிறார், எல்லாத்தையும் நல்லா செஞ்சு கொடுத்துறாரு. அதனால நோனி எதுவுமே ரெக்குயர்மெண்ட்ஸ் இல்லை. அந்த வகையில் எனக்கு உளமார்ந்த நன்றி. இருந்தாலும் கூட 1000 மாணவ மாணவிகள் கொண்ட அந்த பள்ளி சிறப்பாக செயல்பட்டுகின்ற பள்ளி 10,000 50,000 வரை பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். மினிமம் 10,000 மேக்சிமம் 50,000 சேலரி கொடுப்பதாக அறிகின்றேன். எம்எல்ஏ ஒரு ரெக்வஸ்டேஷன் வைக்க போறேன். ஏன்னா சேட்டு கொஞ்சம் லாஸ் தான் ஆகும், பரவாயில்ல எனக்காக. ஏன்னா அவர் எதுவுமே ரெக்வஸ்டேஷன் வைக்கல. இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து குறைந்த சம்பளம் 11,000 ஆகும், அதிகப்படியான சம்பளம் 50,000 இருக்க வேண்டும் என்ற எனது அன்பான வேண்டுகோளை வைத்து வாய்ப்பிற்கு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்பால் பேரன்பு கொண்ட நமது கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் கூறும் விதமாக இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் அமையும் என்று உறுதி கூறுகிறேன். அதாவது 10% 10,000 வந்து 11,000 ஆகும். அதான். We welcome Sri Lakshmi Chodia correspondent sir, Ashok Chodia and Rajesh ma'am. Welcome you all. All the students clap. Welcome the sir. Our hearty thanks to our chief guest, sir. Special thanks to you on behalf of all the teachers, sir. You are representing us and you are valuing our hard work and effort. Thank you, sir. Thank you so much. At this juncture, we welcome our correspondent, Sri Lakshmi Chodia, sir, Mr. Ashok Chodia and Mrs. Raj Lakshmi Chodia to this gracious occasion. Volunteers, 9 student boys, 4 or 5 boys to come to the stage. Also,